ஜெய் ஜெய் சங்கர ஹரஹர சங்கர ஓம் நம சிவாய. எல்லோருக்கும் வணக்கம். நான் சுவாமிஜி பேசுகிறேன். இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னாக்கா காட்டாகரம் ஓம் சக்தி அம்மா ஆலயத்தில் இருக்கிறோம். இங்கே தவிர்த்து கீதா அம்மா இருக்கிறாங்க. அவங்க நம்மளுடைய கருங்கல் ஆலய அடிக்கல் நாட்டு விழாவை பற்றி ஒரு சில வார்த்தைகள். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அறிவகம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்துக்கு பேசுகிறேன். நம்ம ஐயா வந்துட்டு ஃபஸ்ட்டு அவரை பற்றி ஒரு சில விஷயங்கள் சொல்லிடலாம். 2 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம சத்குரு பிரகாஷ் சுவாமிஜி ஐயா அவர் வந்து நம்ம காட்டார திருக்கோயிலுக்கு வந்திருந்தாரு. வந்தப்போ எனக்காக சொன்னேன், எவ்வளோ சாமிகளை நம்ம கடந்து வரோம், ஆனால் என்னுடைய அவர் சொன்ன வார்த்தைகள் இன்னமும் என் காதில் ஒழிச்சிட்டு இருக்குது. 1000 இன்னல்கள் 1000 தடைகள் கடந்தால் மட்டும்தாம்மா ஒரு ஆலயம் உருவாக்க முடியும். அதை வந்து நீ படிக்கட்டை மாற்றி நீ மேலுக்கு தான் போகணுமே தவிர யார் என்ன சொல்கிறாங்க அப்படின்றது நீ காது கொடுத்து வாங்க ஆரம்பிச்ச அப்படின்னாக்கா உன்னால ஒரு தெய்வத்தை கூட பிரதிஷ்டை பண்ண முடியாது. அதை மனசுல வச்சுட்டு ஒரு தகப்பனரா நான் சொல்ற வார்த்தைகளை கேட்டு நீ முன்னாடி போற வழியை மட்டும் பாருமா, திரும்பிலாம் நீ பார்க்கவே கூடாது அப்படின்னு அன்னைக்கு சொன்ன வார்த்தை. அது முதல் வார்த்தையா இந்த வீடியோ மூலமா நான் சொல்றேன். இதை தாண்டி ஒரு விஷயம், எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் என் மகள் கோயிலுக்கு போயிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அன்போட எந்த ஒரு எதிர்பார்ப்பு இல்லாம அவங்க பாசத்தோட இந்த பத்திரிகை எடுத்துட்டு திருவிழாக்கு இங்க வந்திருக்காங்க. செல்லப்பீங்களா? ஸ்ரீ ஆதி சங்கர துணை ஸ்ரீ திரு அண்ணாமலையார் தேவஸ்தானம், ஸ்ரீ சங்கர் ஸ்ரீ வித்யபீடம் மக சமஸ்தானம். இது என்ன விஷயம்னா செல்லப்பீங்களா, மலேசியாவில் வந்து முதல் முறையாக கருங்கல் ஆலயம் வந்து கட்டுமான மடிக்கல் நடுவிழா வந்து இந்த 6ஆம் தேதி வச்சிருக்காங்க. எப்பனாக்கா ஏப்ரல் 6ஆம் தேதி 4வது மாதம் 2025 ஞாயிற்றுக்கிழமை அன்று. ஏன்னா அண்ணாமலையார் சிவன் கோயில் இருந்தாவே நம்ம திருவண்ணாமலை மட்டும்தான் நம்ம ஞாபகத்துக்கு வரும். அடுத்ததாக நம்ம நினைவில் வரக்கூடியது நம்ம மலேசியாவில் இருக்கக்கூடிய நம்ம அண்ணாமலையார் கோயில் தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் நான் ஒரு பிரம்மாண்டமாக கேள்விப்படுறேன் அப்படின்னாக்கா எப்பவுமே எந்த நேரத்தில் எழுப்பி கேட்டாலும் அடுத்தது சிவன் கோயில் அண்ணாமலையார் அப்படின்னாவே நம்ம மலேசியாவுடைய ஞாபகம் வரும் அளவுக்கு இந்த கட்டுமான பணி நடைபெற இருக்கிறது. அனைவருமே கலந்து கொள்ளுங்கள். அது மட்டும் இல்லாமல் அவரு ஐயா வந்து அங்கேயே எடுத்து பூஜை பண்ணிருக்கலாம். அந்த கல் வந்துட்டு இவர் தான் அண்ணாமலைன்னு சொல்லி மக்கள் நம்ப வச்சு அதை பண்ணிருக்கலாம். ஆனால் அதெல்லாம் செய்யாமல் நம்ம திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து முதல் குரு பூஜை என்னவோ அங்கே முடிச்சுட்டு மாமல்லபுரத்தில் கல் செய்ய சொல்லி, ஏன்னா அந்த இடம் ரொம்ப ஃபேமஸ். ஒரு கருங்கல் வேலைனாக்கா அவ்வளோ தூய்மை செய்யக்கூடிய இடம், வடிவங்கள் அமைக்கக்கூடிய இடம். அதை நேற்று போய் நான் பார்த்தோட பிரமிச்சு போய் வந்தோம். அந்த அளவுக்கு சிலை செதுக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து நம்ம சுவாமிஜி அவர்கள் போய் எல்லாம் நேரடியாகவே அந்த கல்லுக்கு அவ்வளோ பூஜைகள் பண்ணி எல்லாமே நல்லபடியாக நடக்கணும். இது அவர் மட்டும் சுயநலமாக கிடையாது, மக்களுக்காக இதை முன்னணியில் நின்று இந்த அளவுக்கு அவர் கொண்டு வராருன்னும் போது உண்மையாகவே இந்த தருணத்தில் நம்ம சுவாமிஜி அவர்களுக்கு வந்து நாங்கள் தலை வணங்குறோம். கண்டிப்பாக அவர் மேலும் மேலும் வளரணும். நிச்சயமாக இதுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். எந்த ஒரு ஆலயமும் மக்களுடைய ஆதரவு இல்லாமல் எதுவுமே நடக்காது. உங்களுடைய பேர் ஆதரவும் சப்போர்ட்டையும் நம்ம ஐயாவுக்கு எல்லாருக்குமே எப்பவுமே இது கை தட்டாதான் ஓசை வரும். நீங்கள் எல்லாம் சேர்ந்து கை தட்டி நம்ம எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் பண்ணுவோம். அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த கோடான நன்றிகள் பல. இந்த தருணத்தில் அம்மாங்கெல்லாம் வந்தது ரொம்ப சந்தோஷம். எப்பயுமே ஒரு வீடியோ கால் பண்ணாவோ எது ஃபோன் பண்ணாவோ அம்மாங்க வந்து நான் வீடியோஸில் போடுவேன். நம்ம வர்ஷா ரெட்டி அம்மா தான் வீடியோஸ் முடிச்சுட்டு இருக்காங்க. கண்டிப்பாகவே இங்கே நம்ம காட்டாகத்தில் வர்ஷா ரெட்டி அம்மா வாணி பாட்டினா மைண்ட் எல்லாருக்கும் ஓடிட்டு இருக்கிற ஒரு விஷயம். கண்டிப்பாக எல்லாருமே தீர்காயுசா நீண்ட காலமாக பல்லாண்டு காலமாக எந்த ஒரு குறையும் இல்லாமல் அவங்க சீரும் சிறப்புமா செல்வாக்கா பேரும் புகழுமா நம்ம சத்குரு பிரகாஷ் சுவாமிஜி ஐயா அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து இந்த ஆலயம் மிகப்பெரிய அளவில் வரும்ன்ற மாதிரி நான் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள் தெரிவித்து எல்லாரும் கலந்து கொள்ளுமாறு தாழ்வுடன் கேட்டுக்கொள்ளுங்க. சொல்ல அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.